அனைவருக்கும் வணக்கம். அம்மையார் பீலா வெங்கடேசன் அவர்களினுடைய மறைவிற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். வைத்தான் வாய் சான்ற பெரும்பொருள் அஃதுண்ணான் செத்தான் செய்யப்படுவது இல். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. இந்த இரண்டு குறள்கள் வாயிலாக இரண்டு சொற்களை பார்க்கின்றோம். ஒன்று பொருள், மற்றொன்று செல்வம். பொருள், ஒருவன் எவ்வளவுதான் பொருளை சேர்த்து வைத்திருந்தாலும் பிறர் எவருக்கும் கொடுக்காமல் அந்த பொருளை அவன் வைத்திருப்பானேயானால் அவன் செத்த பொருள் ஒருவனாக கருதப்படுவான் என்கிறார் திருவள்ளுவர். உலகில் எவ்வளவோ செல்வங்கள் இருந்தாலும் நாம் கேள்வியால் பெறக்கூடிய, செவி வழியாக பெறக்கூடிய அந்த கேள்வி செல்வத்திற்கு இணை அதுதான் முதன்மையான தலை என்கிறார். அதுவே செல்வத்துள் எல்லாம் சிறந்த தலை என்று குறிப்பிடுகின்றார் வள்ளுவர். அடுத்ததாக சங்க இலக்கிய பாடல்களிலே தலைவன் தலைவியினுடைய பிரிவை பற்றி கூறக்கூடிய பல செய்திகளில் ஒன்று பொருண்வயின் பிரிவு என்பதாகும். வரைவு வேண்டி, வரைவு என்பது திருமணம். தலைவியை திருமணம் புரிவதற்காக தலைவன் தலைவி வீட்டாருக்கு கொடுக்கக்கூடிய பொருளிற்காக அந்த தலைவியை திருமணத்திற்கு முன்பாக பிரியக்கூடிய அந்த நிலை பொருண்வயின் பிரிவு என்பதாகும். திருமணம் முடிந்த பின்பும், திருமணம் முடித்த பிறகு இல்லறம் நடத்த வேண்டி, இல்லறம் நடத்துவதற்கு தேவையான பொருளை ஈட்டுவதற்காக தலைவியை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய, பொருள் ஈட்டுவதற்காக பிரிந்து செல்லக்கூடிய அந்த பிரிவிற்கு பெயர் பொருண்வயின் பிரிவு. இந்த இரண்டு அழகான சொற்கள் தமிழிலே இருக்கையில் பாழாய்ப்போன வடசொல் கலப்பினால் தமிழிலே நிதி பற்றி கொண்டது. நிதி பற்றாக்குறை என்று ஆனது. அந்த நிதி தமிழை பாடாய்ப்படுத்தி வைக்கிறது, தமிழ்நாட்டையும் பாடாய்ப்படுத்தி வைக்கிறது. நிதித்துறை, நிதி பற்றாக்குறை, நிதி அமைச்சகம், நிதி அமைச்சர், இவ்வாறு பல்வேறு இடங்களில் நிதி நிதி என்ற சொல்லை நாம் பயன்படுத்தி வருகின்றோம். நிதி என்ற சொல்லிற்கு மாற்றாக தமிழிலே அழகான சங்க இலக்கியத்திலே பயன்பாட்டில் உள்ள சொற்களான பொருள், செல்வம் என்ற சொற்களை பயன்படுத்துவோம். மற்றொரு சொல்லாக வைப்பு என்ற ஒரு சொல்லும் பயன்பாட்டிலே உள்ளது என்பதை தெரிந்து கொள்வோம். இனியேனும் நிதி என்ற சொல்லிற்கு மாற்றாக நிதித்துறை, நிதி அமைச்சகம், நிதி பற்றாக்குறை இந்த சொற்களுக்கு மாற்றாக பொருள்கை என்ற ஒரு சொல்லை பயன்படுத்துவோம். பொருள்கை என்றால் பொருளை கையாள்பவர், பொருளை கையாளும் துறை என்ற அந்த பொருளிலே நாம் அதை பயன்படுத்துவோம். மற்றும் ஒரு காணொளியில் காண்போம். வணக்கம்.